வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீட்ல சாதாரணமா பயன்படுத்துற ஒரு காய்கறி தான் கோவைக்காய். கோவைக்காய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன காய் தான். ஆனா, அதோட மருத்துவ குணங்கள் ரொம்ப பெருசு. சர்க்கரை நோய் முதல் உடல் எடை குறைப்பு வரை பல நன்மைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் சிலருக்கு இது பாதிப்பு தரலாம். அதனால் இன்று இந்த வீடியோவில் கோவைக்காயின் சத்துக்கள், நன்மைகள், தீமைகள் மற்றும் சாப்பிடும் சரியான முறைகள் பற்றி பார்க்கலாம். கோவைக்காயில் உள்ள சத்துக்கள். 100 கிராம் கோவைக்காயில் பொதுவாக கிடைக்கும் சத்துக்கள். நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இது குறைந்த கலோரி கொண்ட காய். அதனால் உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு நல்ல தீர்வு. கோவைக்காய் நன்மைகள். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கோவைக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. ஜீரண சக்தி அதிகரிக்கும். இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்க உதவும். குடல் இயக்கம் சீராக இருக்கும். உடல் எடை குறைப்பு. குறைந்த கலோரி பிளஸ் அதிக நார்ச்சத்து. பசியை கட்டுப்படுத்தி எடை குறைக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தி. வைட்டமின் சி இருப்பதால் உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கண் ஆரோக்கியம். வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு நல்லது. கல்லீரல் ஆரோக்கியம். சில ஆய்வுகள் கூறுவது போல கோவைக்காய் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. கோவைக்காயின் தீமைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. எல்லாம் நல்லதுதான், ஆனால் சிலருக்கு கவனம் அவசியம். அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு அல்லது வயிற்றுக் கோளாறு ஏற்படலாம். சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அதிகமாக சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை அளவு மிக குறையலாம். அலர்ஜி உள்ளவர்கள் மருத்துவரை அணுக வேண்டும். அதனால் அளவோடு சாப்பிடுவது முக்கியம். கோவைக்காய் சாப்பிடும் முறைகள். பொரியல், கூட்டு, குழம்பு, சாறு, ஜூஸ். சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பலன் பெற வாரம் 2 அல்லது 3 முறை அளவாக சேர்த்துக் கொள்ளலாம். அதிக எண்ணெய் பயன்படுத்தாமல் சமைப்பது நல்லது. சின்ன காயாக இருந்தாலும் கோவைக்காய் ஒரு பெரிய ஆரோக்கியமான பொக்கிஷம். ஆனால் எந்த உணவையும் போல இதையும் அளவோடு சாப்பிடுவதுதான் சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.